இருதரப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து இந்தியாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் என பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் தெரிவித்துள்ளார். பாகிஸ்தான் பிரதமர் ஷாபாஸ் ஷெரீப் துருக்கிக்கு சென்று இந்தியாவுக்கு எதிரான சண்டையில் தங்களுக்கு ஆதரவாக இருந்ததற்காக நன்றி தெரிவித்திருந்தார். அடுத்து ஈரானுக்கும் அவர் சென்று அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தார். டெஹ்ரானில் ஈரான் அதிபர் மசூத் பெஷ்கியானுடன் இணைந்து ஷெரீப் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார். தங்களுடன் அமைதியை பேணவே விரும்புவதாகவும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண பேச்சுவார்த்தை நடத்த தயார் என்றும் குறிப்பிட்டார். முன்னதாக ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பயங்கரவாதம் தொடர்பாக மட்டுமே பாகிஸ்தானுடன் பேச முடியும் என்று இந்தியா தெரிவித்திருந்தது. பாகிஸ்தான் பிரதமர் அடுத்து அசர்பைஜான், தஜிகிஸ்தான் நாடுகளுக்கும் செல்ல உள்ளார். அரசு ஊழியர்கள் சம்பளத்தை தவிர வேறு எந்த பணத்தை பெற்றாலும் அது ஊழலாக கருதப்படும் என மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் தெரிவித்துள்ளது. பொதுத்துறை வங்கிகள், காப்பீடு நிறுவனங்கள் உள்ளிட்ட அரசு ஊழியர்களின் ஊழல் வழக்குகளில் முறைகேடுகள் எவை என்பதை வரையறுக்கும் புதிய வழிகாட்டுதல்களை மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பான சுற்றறிக்கையில் வங்கிகளில் போலி கணக்குகள், ஆவண மோசடிகள், காப்பீடு நிறுவனங்களில் தவறான உரிமை கோரல்கள் உள்ளிட்டவை முறைகேடுகளின் கீழ் வரும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல்மலையில் புன்னம்புழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் உள்ள முண்டக்கை, சூரல்மலை உள்ளிட்ட இடங்களில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏற்பட்ட பேரிடரில் 200க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர். இந்த பகுதிகள் தற்போது வரை மீண்டு வராமல் அப்படியே இருக்கும் நிலையில் கடந்த சில தினங்களாக அங்கு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சூரல்மலையில் உள்ள புன்னம்புழா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாய்ந்தோடும் வெள்ளத்தில் ஏற்கனவே ஆற்றங்கரை ஓரத்தில் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் அடித்துச் செல்லப்பட்ட சூழலில் இந்திய ராணுவத்தால் அமைக்கப்பட்ட பெய்லி பாலத்தை ஒட்டி ஆற்று நீர் செல்கிறது. இந்த வெள்ளம் அங்குள்ள மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. கர்நாடகா முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மைசூர் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மற்றும் மலை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு வருகின்றன. உத்தர கன்னடா மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள 439 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 19 இடங்கள் ஆபத்து மிக்கவையாக அறியப்பட்டுள்ளதால் இங்கு வாகனங்களை நிறுத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. மும்பையில் கனமழை சற்றே ஓய்ந்திருக்கும் நிலையில் பாதிப்புகள் நீடிக்கின்றன. பல பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவான நரிமன் பாயிண்ட் பகுதியில் கடுமையான பாதிப்புகள் நிலவுகின்றன. ரயில்கள் தாமதமாக ஓடும் நிலையில் பேருந்து போக்குவரத்து ஓரளவு சீராகியுள்ளது. எனினும் நாளை காலை வரை மும்பையில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் இடையிடையே பலத்த மழை பொழியும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் வழக்கத்திற்கு மாறாக 2 வாரங்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்கிவிட்டது. குஜராத் மாநிலம் தாஹோத்தில் நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பிரதமர் நரேந்திர மோடியைப் போல பேசும் காணொலி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. कोई नॉइज नहीं इसमें, कोई नॉइज नहीं इसमें, कोई वाइब्रेशन नहीं. குஜராத் மாநிலம் தாஹோத் நகரத்தில் அதிநவீன ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையை பிரதமர் மோடி திங்களன்று தொடங்கி வைத்தார். இதற்கான விழாவில் மோடியுடன் பங்கேற்ற அமைச்சர் வைஷ்ணவ் தனது உரையில் இந்த ஆலையில் தயாரிக்கப்பட உள்ள ரயில் பெட்டிகளின் சிறப்புகளை விவரித்து பேசும்போது மோடியைப் போல பேசினார். 9000 குதிரை சக்தி கொண்ட மின்சார ரயில் பெட்டிகள் குறைந்த செலவில் இங்கு தயாரிக்கப்பட உள்ளன. இங்கு தயாரிக்கப்படும் ரயில் என்ஜின் ஒரு கணினி மையம் போல செயல்படும். இவை உலக நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படும் என்று அவர் கூறினார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று முளைத்த காளான் என்று இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற சேகர் பாபுவிடம் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதல்வர் பங்கேற்றதை விமர்சித்து விஜய் அறிக்கை வெளியிட்டது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. பாஜக, திமுக மறைமுக கூட்டணி என்று விமர்சித்ததை சுட்டிக்காட்டிய போது விஜய் குறித்து அமைச்சர் இவ்வாறு கூறினார். நேற்று முளைத்த காளான்களுக்கெல்லாம் இன்று நாங்கள் பதில் சொல்ல தயாராக இல்லை. களத்துக்கு வரட்டும். அவர்கள் எந்த வகையில் அடிக்கின்றார்களோ
அதைவிட 100 மடங்கு வேகமாக ஒரே அடியில் பிடரியை சிலுக்கின்ற வண்ணம் அடிப்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் களத்தில் தயாராக இருக்கின்றது. ஏதோ ஒரு நாள் அறிக்கையில் ஏதோ ஒரு நாள் ரோட் ஷோ செய்துவிட்டு செல்லுகின்ற முதல்வர்களை எங்கள் முதல்வர். சென்னை வடபழனியில் உள்ள கேட்டரிங் நிறுவனத்தில் சாண்ட்விச் இயந்திரத்தை சோதிக்கும் போது மின்சாரம் தாக்கி சமையல் மேற்பார்வையாளர் உயிரிழந்தார். நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹரி விக்னேஷ் என்பவர் வடபழனி திருநகர் முதல் தெருவில் உள்ள கேட்டரிங் நிறுவனத்தில் சூப்பர்வைசராக பணிபுரிந்து வந்தார். மின்சாரம் தாக்கியதில் அவர் மயங்கி விழுந்த நிலையில் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். ஹரியானா மாநிலத்தில் கார் ஒன்றிற்குள் இருந்து ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இறந்த 7 பேரும் உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனைச் சேர்ந்தவர்கள் என்றும் இதில் ஒரு நடுத்தர வயது தம்பதி, 3 குழந்தைகள், 2 முதியவர்கள் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடன் தொல்லை காரணமாக குடும்பத்தினர் அனைவரும் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாகவும் காவல்துறையினர் கூறியுள்ளனர். அண்டை வீட்டுக்காரர்கள், சிசிடிவி கேமரா பதிவுகள் உள்ளிட்டவற்றின் அடிப்படையில் இறப்பிற்கான காரணம் குறித்து தெளிவான தகவலை அறிய முயன்று வருவதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். குடியாத்தம் நெசவாளர்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சிறிய அளவிலான கைத்தறி நெசவு பூங்கா திறக்கப்பட்டது. 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த பூங்காவை நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் மற்றும் கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி ஆகியோர் திறந்து வைத்தனர். மேலும் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கலைஞரின் கனவு இல்ல திட்டத்திற்கான ஆணைகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் திறப்பு விழா கல்வெட்டில் தனது பெயர் இல்லாததால் கேவி குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஜெகன்மூர்த்தி நிகழ்ச்சியை புறக்கணித்துச் சென்றது குறிப்பிடத்தக்கது. திருப்பதி மலையில் பக்தர்கள் பயணிக்கும் வழியில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாடும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருமலை காட்டுப்பகுதிக்கு அருகே சிறுத்தை தெரிந்ததாகவும் அந்த பகுதியில் காரில் பயணித்தவர்கள் அதனை கைபேசியில் படம் எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பும் இந்த பகுதியில் சிறுத்தைகள் அடிக்கடி தோன்றியுள்ளதால் பக்தர்கள் மற்றும் அதிகாரிகளிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் ஏற்படுத்திய பதற்றத்தால் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தினர். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் 61வது நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி தனது அஞ்சலியை தெரிவிப்பதாக பிரதமர் மோடி எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி டெல்லியில் உள்ள சாந்திவனத்தில் அஞ்சலி செலுத்தினார். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் வலிமையான இந்தியாவை உருவாக்க தொலைநோக்கு பார்வையுடன் அடித்தளமிட்டவர் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். நேருவின் பங்களிப்பு இல்லாமல் இந்தியாவின் வளர்ச்சியை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே பதிவிட்டுள்ளார். ரயில் என்ஜின் அழகுபடுத்தும் போட்டியில் சென்னை ராயபுரம் ரயில் என்ஜின் பணிமனை முதல் பரிசை பெற்றது. உத்தரப்பிரதேச மாநிலம் பனாரஸ் பணிமனையில் 2 நாட்கள் போட்டி நடைபெற்றது. அதில் 16 ரயில்வே மண்டலங்களும் 3 ரயில்வே உற்பத்தி ஆலைகளும் பங்கேற்றன. தெற்கு ரயில்வேயின் கீழ் வரும் சென்னை ராயபுரம் மின்சார என்ஜின் பணிமனை முதல் பரிசை வென்றது. பல்வேறு சிறப்பம்சங்களுடன் விரிவாக மேம்படுத்தப்பட்டதால் முதல் பரிசை வென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். மதுரை ஜெயஹிந்தபுரத்தில் அமைக்கப்பட்டு வரும் நிரந்தர நிழற்பந்தலை முதல்வர் மு க ஸ்டாலின் வரும் 31ஆம் தேதி திறந்து வைக்கிறார். ஜெயஹிந்தபுரத்தில் வீரமாகாளியம்மன் கோயில் வளாகத்தில் பக்தர்களின் வசதிக்காக 500 அடி நீளத்தில் நிழற்பந்தல் அமைக்கப்பட்டு வருகிறது. சென்னையிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை மார்க்கமாக இயக்கப்படும் தொலைதூர பேருந்துகள் அண்ணாநகர் மேற்கு பணிமனையில் இருந்து இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை மாநகரில் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் விதமாக குத்தம்பாக்கம் பேருந்து நிலையம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது. தற்போது கோயம்பேடு பேருந்து முனையத்திலிருந்து 592 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இவற்றில் 400 பேருந்துகள் குத்தம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்பட உள்ளன. மீதமுள்ள பேருந்துகளில் புதுச்சேரி, கடலூர், நாகை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகளை அண்ணாநகர் மேற்கு பணிமனையிலிருந்து இயக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். உணவுப் பொருட்களை தற்போது அனுமதிப்பதாக இஸ்ரேல் கூறினாலும் காசாவின் பல பகுதிகளில் அவை கிடைக்கவில்லை என மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர். இதனால் எங்கே உணவு கிடைக்கும் என தேடி அலைய வேண்டிய நிலை உள்ளதாக அவர்கள் கூறுகின்றனர். கடைகளில் 1 கிலோ கோதுமை மாவு இந்திய மதிப்பில் 1600 ரூபாய் வரை விலை உயர்ந்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர்.
இதற்கிடையே ஜெருசலேமின் கிழக்கு பகுதியை 1967ஆம் ஆண்டில் நடந்த போரில் வசப்படுத்தியதன் நினைவு நாளை இஸ்ரேலியர்கள் ஊர்வலமாக சென்று கொண்டாடினர். ஆயிரக்கணக்கானோர் இஸ்ரேலிய கொடிகளை ஏந்தி கொண்டும் அரபு நாடுகளுக்கு எதிராக முழக்கமிட்டுக் கொண்டும் சென்றனர். இந்திய பங்குச்சந்தைகள் சரிவுடன் வர்த்தகமாகின்றன. காலை 10:30 மணி வாக்கில் மும்பை பங்குச்சந்தையின் சென்செக்ஸ் 841 புள்ளிகள் சரிந்து 81,335 புள்ளிகளிலும், தேசிய பங்குச்சந்தையின் நிப்டி 240 புள்ளிகள் இறங்கி 24,766 புள்ளிகளிலும் வர்த்தகமாகின. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி குறித்த புள்ளி விவரங்கள் வரும் நாட்களில் வெளியாக இருக்கும் நிலையில் முதலீட்டாளர்கள் கவனத்துடன் பங்குகளை கையாள்வதே சந்தைகள் சரிவுக்கு காரணமாக கூறப்படுகிறது. ஆசிய பங்குச்சந்தைகளும் சரிவுடனேயே காணப்படுகின்றன. குஜராத் மாநிலம் தாகூத் நகரத்தில் இந்தியாவின் முன்னணி இருசக்கர வாகன நிறுவனமான ஹீரோ மோட்டார் கார்ப்பரேஷன் மொத்த விற்பனை கடந்த ஏப்ரல் மாதத்தில் 43% சரிந்துள்ளது. ஹீரோ மோட்டோ கார்ப் நிறுவனம் ஏப்ரலில் 3,05,406 மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் ஸ்கூட்டர்களையும் விற்பனை செய்துள்ளது. இதுவே முந்தைய 2024ஆம் ஆண்டில் இந்நிறுவனம் 5,33,585 வாகனங்களை விற்பனை செய்திருந்தது. ஏப்ரலில் உள்நாட்டு விற்பனை 44% குறைந்து 2,88,524ஆகவும், ஏற்றுமதி 17% குறைந்து 16,882ஆகவும் உள்ளது. விலை உயர்ந்த பொருட்களுக்கு இஎம்ஐ எனப்படும் மாத தவணை வசதி கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் விலை உயர்ந்த மருத்துவமனைகளே மாத தவணையில் வாங்கும் நிலை வந்துவிட்டது. பிரபல மருந்து நிறுவனமான நோவார்டிஸ் உடலில் கொழுப்புச்சத்தை குறைக்கும் சிப்ரவா என்ற மருந்தை விற்பனை செய்து வருகிறது. இந்த ஒரு ஊசி மருந்தின் விலை 1,20,000 ரூபாய் ஆகிறது. அதிக விலையின் காரணமாக பலர் இதை செலுத்திக் கொள்ள தயங்குவதால் மாத தவணையில் ஊசி மருந்தை வாங்கும் வசதியை நோவார்டிஸ் அறிமுகப்படுத்தியுள்ளது. இதற்காக பைன் லேப்ஸ் நிறுவனத்தோடு நோவார்டிஸ் கூட்டு சேர்ந்துள்ளது. வேலூர் அருகே பெங்களூரு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மாம்பழம் ஏற்றிச் சென்ற வேன் ஒன்று நிலை தடுமாறி சாலையின் தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. இதில் ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பினார். வேனிலிருந்து மாம்பழங்கள் சாலையில் சிதறிய நிலையில் அப்பகுதி மக்கள் அவற்றை அள்ளிச் சென்றனர். தகவலறிந்து சென்ற வேலூர் காவல்துறையினர் பொதுமக்களை அப்புறப்படுத்தி விபத்துக்குள்ளான வேனை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். தேனி மாவட்டத்தில் முல்லைப் பெரியாறு அணை வேகமாக நிரம்பி வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கி, மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தேக்கடியில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,205 கன அடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 115.65 அடியிலிருந்து 118.1 அடியாக உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதும் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதும் தமிழக விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 100 கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. சென்னையில் தங்கம் விலை உயர்ந்துள்ளது. வெள்ளி விலையில் மாற்றமில்லை. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 45 ரூபாய் விலை உயர்ந்து 8,995 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 360 ரூபாய் விலை அதிகரித்து 71,960 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலையில் மாற்றமில்லாமல் 1 கிராம் 111 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. தங்கத்தின் தரத்தை நிர்ணயிக்கும் ஹால்மார்க் நகைகளை எப்படி வாங்குவது என விளக்குகிறார் தங்க நகை வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளர் சாந்தகுமார். எல்லா விவரங்களுமே ஜாதகம் வந்துடும். அப்படி வந்துடுச்சு அப்படின்னாலே அதில் என்ன பியூரிட்டி, இது எந்த வருஷத்தில் செய்யப்பட்டது, எந்த பரிசோதனை நிலையத்தில் இது பரிசோதனை செய்யப்பட்டது, இதோட குவாலிட்டி எவ்வளோ, எல்லாமே வந்துடும். அது இருந்தாலே போதுங்க, இந்த ஏமாற்றத்திலிருந்து மக்கள் ஈஸியாக வெளியே வந்துடலாம். தமிழகத்தில் மஞ்சள் விலை திடீரென சரிவை சந்தித்துள்ளது. மஞ்சள் நகரம் என்று அழைக்கப்படும் ஈரோட்டில் 4 இடங்களில் மஞ்சள் சந்தை இயங்கி வருகிறது. வார விடுமுறைக்கு பின்னர் மஞ்சள் ஏலம் நடைபெற்றது. அதில் குவிண்டாலுக்கு 1,300 ரூபாய் குறைந்து 13,700 ரூபாய்க்கு விற்பனையானது. கடந்த வாரம் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 15,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது.
தமிழ்நாட்டில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த 7ஆம் தேதி விண்ணப்ப பதிவு தொடங்கிய நிலையில் இதுவரை 12,15,000க்கும் மேற்பட்டோர் விண்ணப்பித்திருக்கிறார்கள். மாநிலத்தில் உள்ள 176 அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் நடப்பு கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் மத்திய மாநில அரசுகளின் 695 திட்டங்களுக்காக இன்னும் 44,383 ஏக்கர் நிலம் கையகப்படுத்த வேண்டியிருப்பதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொழில் சார்ந்த திட்டங்கள், தேசிய மாநில நெடுஞ்சாலைத்துறை, தேசிய நெடுஞ்சாலைகள் ஆணையம், ரயில்வே மற்றும் விமான நிலைய திட்டங்களை செயல்படுத்த மாநில வருவாய்த்துறை நிலம் கையகப்படுத்தி தர வேண்டும். அந்த வகையில் 695 திட்டங்களுக்கு 1,23,585 ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்துமாறு கோரப்பட்டது. அதில் 79,202 ஏக்கர் மட்டும் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சோலையார் எஸ்டேட் செல்லும் வழியில் மரம் விழுந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மின்கம்பங்கள் மீது மரங்கள் விழுந்ததால் தலனார், சக்தி, பெரிய கல்லாறு, சின்ன கல்லாறு எஸ்டேட் பகுதிகளில் 2 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இன்று காலை 6 மணி நிலவரப்படி சின்ன கல்லாறில் 116 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. முக்கிய நீர்பிடிப்பு பகுதியான சோலையார் அணை ஒரே நாளில் 20 அடி உயர்ந்துள்ளது. கேரளாவில் கனமழையின் காரணமாக வீட்டிலிருந்து கிணறு இடிந்து விழுந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் நேற்று 11 மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவர் வீட்டில் உள்ள கிணறு திடீரென்று இடிந்து விழுந்து உள்வாங்கியது. இந்த காட்சிகள் வெளியாகி வைரலாகி வருகின்றன. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக நெல்லையில் உள்ள மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் தென்மேற்கு பருவமழையின் ரம்மியமான சூழலை அனுபவிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தொடர் மழையின் காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்து 118.93 அடியாகவும், பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 5 அடி உயர்ந்து 94.25 அடியாகவும் உள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்பு இருக்கிறது. தென்காசி மாவட்டம் கடையம் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக ராமநதி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 10 அடி உயர்ந்து 60.30 அடியை எட்டியுள்ளது. குற்றாலம், செங்கோட்டை, கடையநல்லூர், பாவூர் சத்திரம், கடையம் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் இருண்ட நிலையில் குளிர்ந்த காலநிலை நிலவி வருகிறது. இதனிடையே குற்றாலத்தில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 8 மின்சார ரயில்கள் இன்று பகுதியாக ரத்து செய்யப்பட்டுள்ளன. ரயில் யார்டு பணிகள் காரணமாக கடற்கரை செங்கல்பட்டு தடத்தில் மின்சார ரயில்களின் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி காலை 10:56, 11:40 மற்றும் பகல் 12:28 மணிக்கு கடற்கரை செங்கல்பட்டு வரை இயக்கப்படும் ரயில்கள் கூடுவாஞ்சேரி வரை மட்டுமே இயக்கப்படும். பகல் 12:40 மணிக்கு கடற்கரை செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ரயில் தாம்பரம் வரை மட்டுமே இயக்கப்படும். செங்கல்பட்டு கடற்கரை இடையே மதியம் 2:20 மணிக்கு இயக்கப்படும் ரயில் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சேமிப்பு கணக்குகளுக்கான வட்டி விகிதங்களை குறைத்து வாடிக்கையாளர்களுக்கு கனரா வங்கி அதிர்ச்சி கொடுத்துள்ளது. முன்னதாக நிலையான வைப்பு தொகை வட்டி விகிதம் 4 முதல் 7.25% இருந்தது. தற்போது அது 4 முதல் 7% குறைக்கப்பட்டுள்ளது. இதேபோல் மூத்த குடிமக்களுக்கான வைப்பு தொகை வட்டி விகிதமும் 0.25% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் வட்டி தொகை குறையும் சூழல் உருவாகியுள்ளது. உலகளாவிய தொழில்நுட்ப நிறுவனங்களால் மேற்கொள்ளப்பட்ட பணி நீக்க நடவடிக்கைகள் காரணமாக இந்தியாவில் கடந்த ஒரே ஆண்டில் மட்டும் 4,25,000 பேர் வேலை இழந்திருப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது.
பணி நீக்க நடவடிக்கைகள் இந்தியாவின் தகவல் தொழில்நுட்ப துறையில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருப்பது பேசுபொருளாகியுள்ளது. வங்கியின் ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் எடுக்கும்போது இயந்திரத்தில் பணம் வராமலே டெபிட்டட் மெசேஜ் வந்தால் பயனாளர்கள் பதற்றமடைய தேவையில்லை என சைபர் குற்றத்தடுப்பு வல்லுநர் கார்த்திகேயன் அறிவுறுத்தியிருக்கிறார். ஒரு கஸ்டமருக்கு தெரியாமல் அவரோட அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிடுச்சு அப்படின்னா வித்தின் 3 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணால் போதும். 100% அமௌண்ட் வந்து பேங்க் வந்து 10 days கஸ்டமருக்கு ரீஃபண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ஏடிஎம் சென்டர்லேருந்து ஒருத்தர் யாரோ இந்த மாதிரி ஸ்டிக்கர் வச்சு பணம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னும் போது அது உங்களோட தப்பு எதுவுமே கிடையாது. கஸ்டமருக்கு எந்த லைபிலிட்டியுமே இதில் கிடையாது. இது லைபிலிட்டி 100% பேங்க் கொடுத்தான். கஸ்டமர் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா வித்தின் 3 days ஃப்ரம் த டேட் ஆஃப் ட்ரான்சாக்ஷன் ரிப்போர்ட் பண்ணணும், பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணணும். ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க, அதோட உங்கள் வேலை முடிஞ்சது. அதுக்கப்புறம் பேங்க்கோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது கிரிமினலை தேடி கண்டுபிடிச்சி அவர்கிட்ட இருந்து பணத்தை ரெக்கவரி பண்ணி தான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. உங்கள் பணத்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து பேங்க் வந்து திருப்பி கிரெடிட் பண்ணிடணும். 10 days பண்ணி ஆகணும். சப்போஸ் ஒரு 3 days உங்களால் சொல்ல முடியல, ஏதோ ஒரு விஷயத்தினால அந்த பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ண முடியல அப்படின்னா கிரேஸ் பீரியட் கொடுக்குறாங்க. 4th டேலேருந்து 7th டே வரைக்கும் இதில் கிரேஸ் பீரியட் இருக்குது. அந்த கிரேஸ் பீரியடில் நீங்கள் பேங்க்குக்கு ரிப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ பேங்க் வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட்டை சார்ஜஸாக பிடிச்சிட்டு மிச்ச அமௌண்ட்டை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணணும். தன் வாழ்க்கையை நாசமாக்கி விட்டதாக லாலு பிரசாத்தின் மகன் தேஜ் பிரதாப் மீது அவரது முன்னாள் மனைவி கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளார். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத்தின் மகன் தேஜ் பிரதாப் மீது அவரது முன்னாள் மனைவி ஐஸ்வர்யா ராய் குற்றம் சாட்டியுள்ளார். தமது வாழ்க்கை நாசமாகியதற்கும் தன்னை அடித்ததற்கும் தேஜ் பிரதாப்பை வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். விவாகரத்து மற்றும் தேஜ் பிரதாப் மற்றொரு பெண்ணுடன் 12 ஆண்டுகளாக உறவு வைத்திருந்தது தன்னை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியதாக ஐஸ்வர்யா தெரிவித்தார். நீதிக்கான போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் என்றும் அவர் கூறினார். மகாராஷ்டிரா மாநிலத்தில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளது. கடந்த 35 ஆண்டுகளில் மாநிலத்தில் முன்கூட்டியே தென்மேற்கு பருவமழை தொடங்கியிருப்பது இதுவே முதன்முறை என்று வானிலை ஆய்வு மையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைநகர் மும்பையில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கும் நிலையில் தொடர் கனமழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கியுள்ளது. சில இடங்களில் வீடுகள் இடிந்து சேதமடைந்தன. ஏராளமான மரங்கள் முறிந்து சாலைகளில் விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தொடர் மழையால் புறநகர் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டன. ஒரு கப் காஃபியுடன் இருவரும் மனம் விட்டு பேசுங்கள் என்று விவாகரத்து கோரும் கணவன் மனைவிக்கு நீதிபதிகள் இதமான அட்வைஸ் வழங்கியிருக்கின்றனர். கணவரிடமிருந்து விவாகரத்து கேட்டிருந்த பெண் ஒருவர் தன்னுடைய 3 வயது குழந்தையுடன் வெளிநாடு செல்ல அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கடந்த காலத்தை கசப்பு மருந்து போல நினைத்து மறந்துவிடுங்கள் என்றும் கணவன் மனைவி இருவரும் டின்னர் சாப்பிட்டபடி மனம் விட்டு பேசுங்கள் என்றும் அட்வைஸ் செய்தனர். மேலும் டின்னருக்கு நீதிமன்ற ஹோட்டலுக்கு மட்டும் சென்று விடாதீர்கள், நாங்களே வேறு ஒரு நல்ல ஹோட்டலை புக் செய்து தருகிறோம் என்றும் நகைச்சுவையாக தெரிவித்தனர். ஒரு கப் காஃபியில் எவ்வளவோ சாதிக்கலாம் என்றும் பிரச்சனைகளை மனம் திறந்து பேசி சுமூக தீர்வு காணுங்கள் என்றும் கூறி தம்பதியை அனுப்பி வைத்தனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டம் சூரல் மலையில் புன்னம்புழா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. வயநாடு மாவட்டத்தில் உள்ள முண்டகை, சூரல் மலை உள்ளிட்ட இடங்களில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் ஏற்பட்ட பேரிடரில் 200க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்த பகுதிகள் தற்போது வரை மீண்டு வராமல் அப்படியே உள்ள நிலையில் கடந்த சில தினங்களாக அங்கு கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக சூரல் மலையில் உள்ள புன்னம்புழா ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. பாய்ந்தோடும் வெள்ளத்தில் ஏற்கனவே ஆற்றங்கரை ஓரத்தில் ஏற்படுத்தி வைக்கப்பட்டிருந்த தடுப்புகள் அடித்துச் செல்லப்பட்ட சூழலில் இந்திய ராணுவத்தால் அமைக்கப்பட்ட பெய்லி பாலத்தை ஒட்டி ஆற்று நீர் செல்கிறது. இந்த வெள்ளம் அங்குள்ள மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. மும்பையில் கனமழை சற்றே ஓய்ந்துள்ள நிலையில் பாதிப்புகள் நீடிக்கின்றன. பல பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவான நரிமன் பாயிண்ட் பகுதியில் கடுமையான பாதிப்புகள் நிலவுகின்றன. ரயில்கள் தாமதமாக ஓடும் நிலையில் பேருந்து போக்குவரத்து ஓரளவு சீராகியுள்ளது. எனினும் நாளை காலை வரை மும்பையில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும் என்றும் இடையிடையே பலத்த மழை பொழியும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் வழக்கத்துக்கு மாறாக 2 வாரங்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்கிவிட்டது. கர்நாடகா முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மைசூர் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது.
மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மற்றும் மலை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. உத்தர கன்னடா மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள 439 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 19 இடங்கள் ஆபத்து மிக்கவையாக அறியப்பட்டுள்ளதால் இங்கு வாகனங்களை நிறுத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது. திருப்பதி மலையில் பக்தர்கள் பயணிக்கும் வழியில் இரவு நேரத்தில் சிறுத்தை நடமாடும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலை காட்டுப்பகுதிக்கு அருகே சிறுத்தை தெரிந்ததாகவும் அந்த பகுதியில் காரில் பயணித்தவர்கள் அதனை கைபேசியில் படமெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பும் இந்த பகுதியில் சிறுத்தைகள் அடிக்கடி தோன்றியுள்ளதாக பக்தர்கள் மற்றும் அதிகாரிகளிடையே அச்சம் அதிகரித்துள்ளது. இந்த சம்பவம் ஏற்படுத்திய பதற்றத்தால் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை பலப்படுத்தி கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனி மாவட்டத்தில் முல்லை பெரியாறு அணை வேகமாக நிரம்பி வருகிறது. நீர்பிடிப்பு பகுதிகளான இடுக்கி மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் தேக்கடியில் பெய்து வரும் கனமழையால் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5205 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 115.65 அடியிலிருந்து 118.1 அடியாக உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வருவதும் அணை நீர்மட்டம் உயர்ந்து வருவதும் தமிழக விவசாயிகளிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அணையிலிருந்து குடிநீருக்காக வினாடிக்கு 100 கனஅடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக நெல்லையில் உள்ள மணிமுத்தாறு அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் குளிக்க 2வது நாளாக வனத்துறை தடை விதித்துள்ளது. இதனால் தென்மேற்கு பருவமழையின் ரம்மியமான சூழலை அனுபவிக்க முடியாமல் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தொடர் மழை காரணமாக திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பாபநாசம் மற்றும் சேர்வலாறு அணைகளின் நீர்மட்டம் கணிசமாக உயர்ந்துள்ளது. சேர்வலாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 13 அடி உயர்ந்து 118.93 அடியாகவும், பாபநாசம் அணை நீர்மட்டம் 5 அடி உயர்ந்து 94.25 அடியாகவும் உள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் மேலும் உயர வாய்ப்புள்ளது. மும்பையில் கனமழை பெய்த நிலையில் பல பகுதிகளில் வெள்ளம் வடியாததால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக 25 சென்டிமீட்டர் மழை பதிவான நரிமன் பாயிண்ட் பகுதியில் கடுமையான பாதிப்புகள் நிலவுகின்றன. ரயில்கள் தாமதமாக ஓடும் நிலையில் பேருந்து போக்குவரத்து ஓரளவு சீராகியுள்ளது. எனினும் நாளை காலை வரை மும்பையில் வானம் மேகமூட்டமாக இருக்கும் என்றும் இடையிடையே பலத்த மழை பொழியும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மும்பையில் வழக்கத்துக்கு மாறாக 2 வாரங்களுக்கு முன்னதாகவே பருவமழை தொடங்கிவிட்டது. கர்நாடகா முழுவதும் கனமழை பெய்து வரும் நிலையில் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மைசூர் மாவட்டத்திலும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து அங்கன்வாடி மையங்களுக்கும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர மற்றும் மலை மாவட்டங்களில் பலத்த மழை பெய்து வருவதால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டு வருகின்றன. உத்தர கன்னடா மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்படக்கூடிய அபாயம் உள்ள 439 இடங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இவற்றில் 19 இடங்கள் ஆபத்து மிக்கவையாக அறியப்பட்டுள்ளதால் இங்கு வாகனங்களை நிறுத்த மாவட்ட நிர்வாகம் தடை விதித்துள்ளது.